திருப்பி போகிற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கம்மிங். ஸோ இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சட்டமன்ற தேர்தலை 234 தொகுதி ஜெயிச்சு, அதாவது பார்த்து தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு தலைவர் தளபதி விஜய் தமிழ்நாட்டு சிஎம் கேட்கும்போது மாசா இல்லை? ஸோ அதே மாதிரி தான் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் எனக்கு சென்னை படம் பார்த்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ சென்சர் கொடுக்காம அந்த பிரச்சனை பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். அதே மாரி கொடுத்தா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாலும் கூட டைட்டில் கடை பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் ஜனநாயகம் தான் போடுவாங்க. ஆனால் அதே இலசி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு தளபதி விஜய் சிஎம் நடிக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன். அந்த டைட்டில் கார்டு எப்படி இருக்கும்? மாசாக இருக்கும்ல இது. ஸோ இதை பற்றி இது வரைக்கும் அந்த டைட்டில் கார்டு விட இனிமே வர டைட்டில் கார்டு எப்படி இருக்கும்? வெறித்தனமாக இருக்குல்ல. அதுதான் மக்களே சரித்திரம். நீங்கள் என்னத்தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் கூட நாங்கள் டாப்பில் தான் இருப்போம். ஓகேவா? இது சரித்திரம். கண்டிப்பாக வரலாற்று, அதாவது பார்த்தா வரலாற்று சத்தியமாக எழுந்து தான் போகிறாங்க. நான் அடிச்சு சொல்கிறேன்டா, 234 தொகுதி நிற்கிறாரு. அவர் ஜெயிக்கிற தமிழ் சிஎம் ஆறாரு. எந்த கொம்பனால மாற்ற முடியாது. இனிமேல் ஏடிஎம்கே இல்லை, டிஎம்கே இல்லை, ஒன்லி டிவிக்கே தான். என்னத்தான் பண்ணால் நாங்கள் மேலே தான், அது கீழே தான் மற்றவங்க எல்லாருமே. இது யார் பண்ணாங்க? அது 40, அதாவது பார்த்து 40 உயிருக்கு, அதாவது கருவுன்னு வந்து 40 உயிருக்கு வந்து சாவுக்கு யார் காரணம்? எல்லாமே இருப்புக்குள்ள இருக்காது. உண்மை எப்பவுமே வெளிச்சு வந்து தான் ஆகணும். அன்றைக்கி நாங்கள் யாருன்னு காட்டுறேன். டிவிக்கு தலைவர் சிஎம் ஆகட்டும், அன்றைக்கி இருக்கும் எல்லாருக்கும் தகுதி படம் வரட்டும். அன்றைக்கி தான் பொங்கல், திருவிழா, தீபாவளி எல்லாமே. ஐ ஆம் வெயிட்டிங். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்களே நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.